11வது வசனம் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார். உயிரோடு இருக்கிறவர்கள் பார்த்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் எல்லாம் உலர்ந்த எலும்புகள் போல இருக்காங்கன்று. பரிசேய சதுசேயர் பார்த்து சொல்றாரு, நீங்க வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கீங்க. உள்ள உங்களுக்கு எலும்பா இருக்கிறது, உள்ள ஒரு துர்நாற்றமா இருக்கிறது. உங்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் ஜீவன் இல்லை, உங்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் சிந்தை இல்லை, கிறிஸ்துவின் சித்தம் இல்லை, கிறிஸ்துவின் தரிசனம் இல்லை. நீங்க உலகத்தின் காரியத்தை ஓடிக்கொண்டிருக்கீங்க, மந்தனங்களை எதிர்த்து பார்த்து கொண்டிருக்கீங்க. முன்னாடி வரணும், பின்னாடி போகணும், நான் தான் முன்னாடி நிற்கணும், அது வந்தனம் எதிர்த்து பார்த்து கொண்டிருக்காங்க. ஆண்டவர் அந்த பரிசேய சதுசேயர் பார்த்து சொல்றாரு, நீ வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையே. ஒரு கல்லறைக்குள்ள என்ன இருக்கும்? அது சதைகள் மக்கி, நரம்புகள் போய் வெறும் எலும்பு கூடு தான் அதிக கடைசியாக அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். இவங்க உயிரோடு மனிதர்கள் பார்த்தா சொல்றாரு, அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை தேடாமல், கர்த்தரை ஆராதிக்காமல், ஏனோ தானே இந்த உலகத்தை ஓடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா நம்ம உலர்ந்த எலும்புகளை போல இருக்கிறோம். உலர்ந்த எலும்புகளை போல இருக்கிறோம். அது தசை இல்லாத எலும்பாக இருக்கிறது, அது நரம்பில்லாத இது எலும்பாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது.